ஜேடிகே டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றும் சீனியர் சாராஸ் வழங்கும் தேவனும் குடும்பமும் என்ற செய்தி தொகுப்பின் வரிசையில் நீதிமொழிகளின் புத்தகத்தை அதன் செய்தியை தியானிக்க இருக்கின்றோம். ஜெபம். வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படி எங்கள் இதய கண்களை திறந்தள்ளும். ஆமென். நீதிமொழிகள். விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டின் வரிசையில் நீதிமொழிகளின் புத்தகம் 20ஆவதாக இடம்பெறுகின்றது. செய்யுள் நூல் வரிசையில் 3வது புத்தகம் நீதிமொழிகள். வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு நீதி போதனைகளை இப்புத்தகம் எடுத்துரைப்பதால் இது நீதிமொழிகள் என்று அழைக்கப்படுகின்றது. நீதிமொழிகள் என்றவுடன் சாலமோன் எழுதியது என்ற கருத்து நிலவினாலும் உண்மையில் அது அப்படி அல்ல. இப்புத்தகத்தில் பெரும்பகுதி சாலமோனால் எழுதப்பட்டது என்று சொல்லலாம். சாலமோனை தவிர்த்து அவரோடு இருந்த சில ஞானிகளின் வார்த்தைகளும், எசேக்கியா ராஜாவின் மனிதர்கள் தொகுத்து எழுதின சாலமோனின் வார்த்தைகளும், யாக்கையின் குமாரனாகிய ஆக்கூர் என்பவரின் நீதிமொழிகளும், ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வார்த்தைகளும் இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தில் அடங்கியிருக்கிறது. கிமு 950க்கும் கிமு 700க்கும் வருடத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த நூல் எழுதி முடித்திருக்கப்பட்டிருக்கலாம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். நீதிமொழிகளின் புத்தகத்தை பல்வேறு தலைப்புகளின் கீழ் பிரித்து தியானிக்கலாம். நீதிமானை பற்றிய போதனைகள், சோம்பேறியை பற்றிய வார்த்தைகள், மதுபான பிரியன் எப்படிப்பட்டவன், ஞானமுள்ளவன் எப்படி இருப்பான், குணசாலியான ஸ்திரீ யார், இப்படி பல்வேறு தலைப்புகளில் தியானிக்கலாம். மேலும் நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்ற வசனத்தை நீதிமொழிகளின் புத்தகத்தின் திறவுகோல் வசனமாக கொள்ளலாம். பொதுவாக நீதிமொழிகள் அதனை எழுதிய ஆசிரியர்களின் அடிப்படையில் வைத்து 4 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கலாம். முதலாவது சாலமோனால் எழுதப்பட்ட நீதிமொழிகள் 1 முதல் 24வது அதிகாரங்கள். இடையிடையே சில பகுதிகள் ஞானமுள்ளவர்களின் புத்திமதிகள், ஞானிகளினுடைய வார்த்தைகள் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதன் மூலம் சில அறிஞர்கள் ஒரு குழுவாக சில நீதிமொழிகளை எழுதியிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. சாலமோன் 3000 நீதிமொழிகளை பாடினார் என்று 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. அதில் சிலவற்றை தேர்ந்தெடுத்து அவர் எழுதி வைத்தார் என்று பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. அவைகளின் தொகுப்பே இந்த பகுதி என்று சொல்லலாம். இரண்டாவதாக எசேக்கியாவின் மனிதர்களால் எழுதப்பட்ட சாலமோனின் வார்த்தைகள். நீதிமொழிகள் 25 முதல் 29 வரை உள்ள அதிகாரங்களில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இந்த பகுதியின் கீழ் அடங்கும். எசேக்கியா ராஜாவின் நாட்களில் அவருடைய அரண்மனையில் இருந்த அறிஞர்கள் சாலமோன் எழுதி சேமித்து வைத்திருந்த நீதிமொழிகளிலிருந்து சிலவற்றை தொகுத்து எழுதினார்கள். அவைகள் அந்த 5 அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டுள்ளன. நீதிமொழியின் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனிதர் பெயர்த்து எழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள் என்று கூறப்பட்டு உள்ளதிலிருந்து இதனை நாம் தெரிந்து கொள்கின்றோம். மூன்றாவதாக யாக்கையின் குமாரனாகிய ஆக்கூர் என்பவரின் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தை ஆக்கூர் என்பவர் எழுதினார் என்று பார்க்கின்றோம். 4ஆம் வசனத்தின் முதல் தேவனுடைய மகிமை பற்றி அவர் பேசுகின்றார். வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார், காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார், தண்ணீர்களை வஸ்திரத்தில் கட்டினவர் யார், பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார், அவருடைய நாமம் என்ன, அவர் குமாரருடைய நாமம் என்ன, அதை அறிவாயோ என்று 4ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. அவருடைய படைப்பில் உருவான மிருகங்கள் மற்றும் ஊரும் பிராணிகளை கொண்டே தேவனுடைய அனந்த ஞானத்தை விளங்க பண்ணுவது இந்த அதிகாரத்தினுடைய சிறப்பு அம்சமாகும். 24ஆம் வசனம் முதல் உள்ள வசனங்களில் இதனை காணலாம். 4ஆவதாக ஒரு தாய் மகனுக்கு உரைத்த நீதிமொழிகள். 31ஆம் அதிகாரத்தில் உள்ள நீதிமொழிகள் ராஜாவாகிய லேமுவேலுக்கு அவனுடைய தாய் கற்றுக் கொடுத்த உபதேசங்கள். சாலமோனும் இந்த லேமுவேலும் ஒரே நபர் என்றும், லேமுவேல் என்பது சாலமோனுடைய புனைப்பெயர் என்றும் ஒரு கூற்று நிலவுகின்றது. இன்னும் சிலர் இது எசேக்கியா ராஜா என்றும் சொல்லுகின்றார்கள். மூல பாஷையில் இவருடைய வார்த்தைகளில் அரபிக் பாஷைகளின் தாக்கம் தெரிவதனால் இவர் ஒரு இஸ்ரவேல் ராஜா அல்ல, வேறே ஜனக்கூட்டத்தை சார்ந்தவர் என்றும், இவருடைய தாய் தேவனுக்கு பயந்து அவரை தேவனுடைய வழியில் நடக்க பழக்கி இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகின்றது. மதுபானம் பண்ணுகிறவர்களின் மோசமான நிலையை எடுத்து கூறிய இந்த தாய் ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவள் என்று விளக்கி தன் வார்த்தைகளை முடிக்கின்றாள். உலகத்தின் எல்லா நிலைகளிலும் வாழ்கின்ற மனிதர்களின் வாழ்க்கைக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுகிற இந்த நீதிமொழிகளின் புத்தகம் தேவன் அருளும் ஞானமே சிறந்தது என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றது.
அதோடு ஞானத்தால் குடும்பம் கட்டப்படுவது சிறப்பானது ஒன்று என்று எடுத்துரைக்கின்றது. சாலமோன் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தபோது ஜனங்கள் புத்திசாலிகளாக இருக்கும் பொருட்டும் நேர்மையான காரியங்களை செய்யும் பொருட்டும் ஞான வார்த்தைகள் எழுதப்பட்டுள்ளன. இந்த வார்த்தைகளில் ஞான போதனைகளை புரிந்து கொண்டு ஜனங்கள் தங்கள் மனம் நேர்மையான வழியில் செல்ல போதிப்பதாக உள்ளது. ஜனங்களின் நேர்மையோடும் நியாயத்தோடும் நல்லவர்களாகவும் வாழ இந்த வார்த்தைகள் போதிக்கின்றன. ஜனங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் கர்த்தருக்கு கனம் செலுத்துவதும் அவருக்கு கீழ்ப்படுவதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அது உண்மையான ஞானத்தை பெற வழி நடத்தும். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 2 முதல் வசனங்களில் இதனை காணலாம். ஞான போதகத்தை அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து வேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம் என்றும் 5ஆம் வசனத்தில் புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான், வேகி நல்லோசனை அடைவான் என்று கூறப்பட்டுள்ளது. 7ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளின்படி நடந்தால் ஞானத்தை பெறலாம் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, 8ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை சாலமோன் தன் மகனுக்கு அறிவுரை சொல்வதை பார்க்கின்றோம். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும். என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் சம்மதியாதே என்று கூறுகின்றார். மேலும் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5ஆம் வசனத்தில் ஞானத்திற்கு செவியை சாய்க்குமாறு கூறுகின்றார். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடையலாம் என்கின்றார். ஞானம் பொன், வெள்ளி, இரத்தினங்களை விட மதிப்பு மிக்கது என்று கூறுகின்றார். அதை தேடி இழக்காமல் இருக்கவும் வலியுறுத்துகின்றார். அதோடு கர்த்தரை நம்ப வேண்டும் என்றும் நீதிமொழிகள் 1 முதல் 12 வசனங்களில் அறிவுறுத்துகின்றார். 5ஆம் வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று கூறுவதோடு அதனால் வரும் நன்மையாக அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும் என்கின்றார். நீதிமொழிகள் 4 1 முதல் 7 வசனங்களில் கர்த்தரின் வார்த்தைகளை கைக்கொள்ள வேண்டும் என்கின்றார். உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு என்றும் 10ஆம் வசனத்தில் என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் 5, 6 அதிகாரங்களில் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்றும் ஒழுக்கமற்ற பாலியல் உறவுகள் அழிவுக்கு வழிவகுக்கும் என்றும் அதற்கு விலகி இருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார். 6ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களில் ஸ்திரீயுடன் விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான், வாதையும் லட்சையும் அடைவான், அவன் நிந்தை ஒழியாது என்று எச்சரிக்கின்றார். 6ஆம் அதிகாரம் 17, 18, 19ஆம் வசனங்களில் மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டுபடுதல், இப்படிப்பட்டவைகள் கர்த்தருக்கு அருவருப்பான செயல்கள் என்று கூறுகின்றார். மட்டுமல்ல, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீதியுள்ள மகனாய் இருக்க வேண்டும் என்றும் தீமையின் கூட்டாளியாக இருக்கக்கூடாது என்கின்றார். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த அறிவுரைகள் இன்றும் எல்லோருக்கும் தேவையான ஒன்று என்றால் அது மிகையாகாது. அறிவுரைகளை நாமும் பின்பற்றி கர்த்தரின் பிள்ளைகளாக வாழ கர்த்தர் அருள் புரிவாராக. இரண்டாவதாக நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் முதல் லேமுவேலுக்கு ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள் கூறப்பட்டுள்ளது. அவன் தாய் அவருக்கு போதித்த உபதேசம் என்று கூறி சில அறிவுரைகள் கூறப்பட்டுள்ளது. லேமுவேலு அவருடைய தாய் 2ஆம் வசனத்தில் என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே என்று அழைத்து அறிவுரை கூறுகின்றார். லேமுவேல் எப்படி வாழ வேண்டும் என்பதை கூறுகின்றார். ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழியையும் கொடாதே என்றும், இரண்டாவதாக 4 முதல் 7 வசனங்களில் திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியல்ல, லேமுவேலே ராஜாக்களுக்கு அது தகுதியல்ல, மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதியல்ல, மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிராமணத்தை மறந்து சிறுமைப்பட்டவர்களின் நியாயத்தையும் புரட்டுவார்கள்,
மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவனுக்கு திராட்சை ரசத்தையும் கொடுங்கள் என்று கூறுவதன் மூலம் மதுபானம் குடிப்பது கூடாது என்று தன் மகனுக்கு அறிவுரை கூறுகின்றார். மூன்றாவதாக 8 முதல் 9 வசனங்களில் ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்களுடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற என்று கூறுகின்றார். 9 வசனத்தில் இவன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையானவனுக்கு நியாயம் செய் என்கின்றார். மட்டுமல்ல, திருமணமாகாத வாலிபனாக லேமுவேல் இருந்ததால் குணசாலியான ஸ்ரீ தன்மைகளை கூறி திருமணம் செய்யவும் அறிவுறுத்துகின்றார். நாமும் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கின்றோம். லேமுவேலுக்கு கொடுத்த புத்திமதி நமக்கும் உரியது. தகுதியில்லாத யாதென்றையும் தொடக்கூடாது. சிறுமைப்பட்டவர்களின் நியாயத்தை புரட்டக்கூடாது. நியாயப்பிரமாணமாகிய வேதத்தை மறந்துவிடக்கூடாது. மேலும் 30 வசனத்தில் கூறியபடி சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள் என்ற கர்த்தருக்கு பயந்து லேமுவேல் நடக்க வேண்டும் என்றும் கர்த்தருக்கு பயந்த மணமகளை திருமணம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்துவதும் நமக்கு அறிவுரையாக அமைகின்றது என்றால் அது மிகையாகாது. குடும்பம் தேவனால் கட்டப்பட்டு குடும்பமாக தேவனை தேடி அவருடைய கற்பனைகளின்படி ஞானமாய் நடக்கும்போது தேவனால் கிடைக்கும் மெய் சமாதானம் பெறலாம் என்பது இங்கு அறிவுறுத்தப்படுகின்றது. எனவே சாலமோன் மகனுக்கு கூறும் அறிவுரையும் லேமுவேலுக்கு தாயார் கூறும் அறிவுரையும் அவர்களுக்கு மட்டுமல்ல இன்றும் எல்லோருக்கும் அறிவுரையாக அமைவதோடு நாமும் நல்ல வழியில் நடந்து தேவன் நியமித்த பாதையில் நமக்காக தேவன் வகுத்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் நிலைத்திருக்க வேண்டும். நீதிமொழியில் கூறப்படும் நீதிமொழிகளில் நீதிமான்கள் என்பவர்கள் நேர்மையானவர்கள், ஞானமுள்ளவர்கள், கஷ்டங்களிலும் மீண்டு வருபவர்கள், அவருடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, நன்மை செய்பவர்கள், அவருடைய பிள்ளைகளும் பாக்கியவான்கள், அவர்கள் பாவத்தை வெறுப்பவர்கள், நல்லவற்றுக்காகவே ஜெபிப்பவர்கள். இவ்வாறு பல செய்திகளை நீதிமொழிகளில் நீதிமான்களை குறித்து கூறப்பட்டுள்ளது. நீதிமான்களின் குணங்கள் மற்றும் செயல்கள் உண்மையும் நேர்மையுமானவர்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளார்கள். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 5-9 வசனங்களில் நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. நீதிமானுடைய மனம் தங்களுடைய மிருகங்கள் மேலும் இரக்கமுள்ளதாக இருப்பதாக நீதிமொழிகள் 12:10 வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் 11:12 மதிக்கெட்டவனோ பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடைக்கொள்கிறான் என்றும் ஞானம் மற்றும் கட்டுப்பாடு உடையவராக நீதிமான்கள் கூறப்பட்டுள்ளனர். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்று கஷ்டங்களில் மீண்டு வருவதை குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிமொழி 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மேலும் நீதிமொழிகள் 11:11 செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றிருக்கும், துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விழும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீதிமொழி 11:23ஆம் வசனத்தில் நீதிமானுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும் என்ற வசனத்தின் மூலம் நீதிமான்கள் ஜெபம் கேட்கப்படும், விருப்பங்கள் நிறைவேறும், நகரத்தின் செழுமைக்கு நீதிமான்கள் காரணமாய் இருப்பார்கள் என்றும் பார்க்கின்றோம். நீதிமான்கள் 10:30 நீதிமான்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை, ஆனால் துன்மார்க்கர் பூமியில் நிலைத்திருப்பதில்லை என்று நீதிமான்களின் அசையாத நிலை குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிமான்கள் வீட்டில் செல்வம் இருக்கும், அவருடைய பிள்ளைகள் பாக்கியமான்களாய் இருப்பார்கள், அவர் நீதியினால் மரணத்திலிருந்து தப்பிவிக்கப்படுவார்கள் என்று நீதிமொழி 15:6 நீதிமொழி 11:4 வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுருக்கமாக கூறினால் நீதிமான்கள் கர்த்தருக்கு பிரியமானவராகவும் சமூகத்துக்கு நன்மை செய்பவர்களாகவும் எப்போதும் நம்பிக்கை உடையவர்களாகவும் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீதிமானுடைய சிரசில் ஆசீர்வாதங்கள் தங்கும், நீதிமானுடைய வேர் அசைக்கப்படுவதில்லை என்றும் 12:7 நீதிமான்களின் வீடு நிலை நிற்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, நீதிமொழிகள் 10:11-21 வசனங்களில் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், நீதிமொழிகள் 10:20 நீதிமானுடைய நாவானது சுத்த வெள்ளியை போன்றது என்றும், நீதிமொழிகள் 10:31 நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிமானுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பான். நீதிமொழி 28:1 நீதிமொழி 24:16 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீதிமொழி 20:7 தன்னுடைய உத்தமத்தில் நடக்கிற நீதிமானுடைய சந்ததி அவனுக்கு பின் பாக்கியம் பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீதிமான்களுக்கு கிடைக்கும் பலனாக நீதிமான்களின் விருப்பம் நிறைவேறும், அவர்களுக்கு கேடு வராது என்பதை 10:24, 12:21 வசனங்கள் கூறுகின்றன. நீதிமொழிகள் 10:16 நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை தரும், நீதிமொழிகள் 13:9 நீதிமான்கள் ஒளி பிரகாசிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. கர்த்தருக்கு பயந்து நேர்மையான வழியில் நடப்பவனே நீதிமான் என்றும்
அவனுடைய வாழ்வு பாதுகாப்பாகவும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும் என்றும் நீதிமொழிகள் கூறுகின்றது. நீதிமொழிகளில் சோம்பேறி பற்றி பல வசனங்களும் உள்ளன. சோம்பேறித்தனத்தின் விளைவுகள் வறுமை, பசி, தோல்வி என்று சுட்டி காட்டுகின்றன. சோம்பேறிகள் சோம்பேறித்தனத்துக்கு சாக்கு போக சொல்வதையும் கூறி கடின உழைப்பு மற்றும் ஞானத்தை பின்பற்றும்படியாக அறிவுறுத்தப்படுவதை காணலாம். சோம்பேறித்தனம் பற்றி முக்கிய நீதிமொழிகள்: சோம்பேறியின் ஆத்துமா விரும்பியும் ஒன்று பெறாது, ஜாக்கிரதை உள்ள ஆத்துமா புஷ்டியாகும். நீதிமொழிகள் 13:4 வசனம். நீதிமொழிகள் 19:15 சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாய் இருப்பான். நீதிமொழி 21:25 சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாதனால் அவன் ஆசை அவனை கொல்லும். நீதிமொழிகள் 26:13 வெளியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியில் சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். 14ஆம் வசனத்தில் கதவு கீழ்முளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கின்றான். 15வது வசனத்தில் சோம்பேறி தன் கையை கலத்தில் வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். மேலும் நீதிமொழி 6:6 சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் என்று சோம்பேறிக்கு எறும்பினை கொண்டு அறிவுரை கூறுகின்றார். நீதிமொழி 6 முதல் 9 முதல் 11ஆம் வசனம் வரை சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி நித்திரை செய்ய மட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அடிந்தவனை போலவும் வரும் என்று சோம்பேறியை எச்சரிப்பதாகவும் இவ்வசனங்கள் கூறுகின்றன. நீதிமொழி 18:9 தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். நீதிமொழி 13:4 சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ள ஆத்மாவோ புஷ்டியாகும் என்றும். நீதிமொழி 22:13 சோம்பேறி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே இருப்பான் என்பதை உணர்த்தும் வண்ணமாக வெளியிலே சிங்கம் வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான் என்றும். நீதிமொழி 15:19 சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம், ஆனால் நீதிமானுடைய வழியோ ராஜபாதை என்றும் கூறப்பட்டுள்ளது. இப்படியாக சோம்பேறித்தனத்தை பற்றியும் அதன் விளைவுகளை பற்றியும் பல எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. சுறுசுறுப்பு என்பது செல்வத்தையும் நல்வாழ்வையும் கொண்டு வரும். சோம்பல் ஏழ்மைக்கு வழிவகுக்கும். எறும்பின் உழைப்பு போன்ற கடின உழைப்பு அவசியம். ஞானத்துடன் செயல்படுதல், சோம்பலை தவிர்த்தல் போன்ற செயல்கள் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவன், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். எறும்புகளிடமிருந்து சுறுசுறுப்பு, முன் யோசனை, கடின உழைப்பு ஆகியவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்றது. எனவே சுறுசுறுப்பின் பலன்கள் செல்வத்தையும் செழிப்பையும் கொண்டு வரும், நல்வாழ்வுக்கான ராஜபாதை, ஞானத்தின் நற்பண்புகளையும் வளர்க்கும். சுருக்கமாக கூறினால் நீதிமொழிகள் சுறுசுறுப்பாகவும் உழைப்பாளியாகவும் இருப்பதன் நன்மைகளையும் சோம்பலின் தீமைகளையும் தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இது இன்றும் நமக்கு பயனுடையதாக இருக்கின்றது என்று கூறினால் அது மிகையாகாது. அடுத்ததாக நீதிமொழிகளில் பலவிதமான பெண்கள் இருப்பதை எடுத்துரைக்கப்பட்டிருப்பதை காணலாம். முதலாவது நீதிமொழிகள் 9:13 மதியற்ற ஸ்திரியை பற்றி கூறப்பட்டுள்ளது. மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றுமறியாத நிர்மூடமுமாய் இருக்கிறாள் என்று கூறுவதோடு அவளுடைய மதியற்ற செயல்களும் 14 முதல் 18 வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தில் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழிப்போக்கர்களை பார்த்து எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்றும், மதியினரை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பும் இன்பமாயிருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகின்றாள் என்று மதியற்ற செயலை செய்பவளாக கூறப்பட்டுள்ளது. நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ நீதிமொழி 11:16 வசனத்தில் நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள், பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள் என்று கூறுவதை காணலாம். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ நீதிமொழிகள் 11:22 மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன்மூக்குத்திக்கு சமானம். பன்றியின் மூக்கில் உள்ள பொன்மூக்குத்தி எதற்கும் பயன்படாது. அதுபோன்று மதிகேடாய் நடக்கும் அழகுள்ள ஸ்திரியும் பயனற்றவள். குணசாலியான ஸ்திரீ நீதிமொழிகள் 12:4 குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள், லச்சை உண்டு பணிகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள். மேலும் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் குணசாலியான ஸ்திரீயின் குணாதிசயங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. குணசாலியான ஸ்திரீயினிடத்தில் தேவனுக்கு பயப்படுகிற இருதயம் இருப்பதாக விவரிக்கப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் 31:30 மேலும் அவள் தன் கைகளால் துணிகளை தைத்தல், சமைத்தல், மரங்களை நடுதல், ஏழைகளுக்கு உதவுதல் போன்ற வேலைகளை செய்வதாகவும் நீதிமொழிகள் 31:13 முதல் 22 வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. அவள் தன்னுடைய நாவை எல்லா நேரத்திலும் தயவுடனும் ஞானத்துடனும் பயன்படுத்துகின்றாள். நீதிமொழிகள் 31:26 வசனம் குணசாலியான ஸ்திரீயானவள்
ஒரு மனைவி என்ற ஸ்தானத்தில் தன்னுடைய புருஷனுக்கு உற்ற உதவியானவளாக உள்ளாள். அது அவனுக்கு அவ்வப்போது மட்டும் நன்மை செய்கிறவளாயிராமல் இடைவெளியின்றி தொடர்ச்சியாக நன்மை செய்கிறவர்களாகவே இருக்கின்றார்கள் என்று குணசாலியான ஸ்திரியை பற்றி கூறப்பட்டுள்ளது. இதனை 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் காணலாம். அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையை செய்கிறாள் என்று கூறப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் 31, 23 முதல் 27 வசனங்களில் அவனுடைய வருமானத்தை கூட்டுகிறவளாகவும் பணத்தை விரயமாக்காமல் சிக்கனமாகவும் கவனமாகவும் செலவு செய்கிறவளாகவும் அவளுடைய புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலியாக இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் ஏற்பட்டவள் என்று புகழப்படுகிறவளாகவும் காணப்படுகிறாள் என்று கூறப்பட்டுள்ளது. புத்தியுள்ள ஸ்திரீ நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லா ஸ்திரியோ அது தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று கூறப்பட்டுள்ளது. சண்டைக்காரியான ஸ்திரீ நீதிமொழி 21:9 சண்டைக்காரியும் கோபக்காரியமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலாம் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம் என்றும், நீதிமொழி 27:15 அடைமழை நாளில் ஓயாதவளுக்கும் சண்டைக்காரியமான ஸ்திரீயும் சரி என்றும், 16ஆம் வசனத்தில் அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் வலது கையினால் எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான் என்றும் சண்டைக்காரியான ஸ்திரியை பற்றி கூறப்பட்டுள்ளது. விபச்சார ஸ்திரீ நீதிமொழி 6:26-32 வசனங்கள் வேசி நிமித்தம் ஒரு அப்பத்துணிகளையும் இறக்க வேண்டியதற்கும் விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகள் என்றும், 32ஆம் வசனத்தில் ஸ்திரீயுடன் விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கட்டவன் என்றும் அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளதை காணலாம். நீதிமொழிகள் 22:14 பரஸ்திரியின் வாய் ஆழமான படுகுழி, கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான் என்றும் கூறப்பட்டுள்ளது. துன்மார்க்கமான ஸ்திரீ நீதிமொழிகள் 6:23-24 வசனங்களில் கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவவழி, அது உன்னை துன்மார்க்கனுடைய ஸ்திரிக்கும் இச்சகம் பேசும் நாவையுடைய பரஸ்திரிக்கும் விலக்கி காக்கும் என்று கூறப்படுகின்றது. கர்த்தரின் கட்டளைகளையும் போதகத்தையும் கண்மணியைப் போல் காத்து நடப்பவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு விலகி பிழைத்துக் கொள்வார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ நீதிமொழி 31:30 சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று பல வகையான ஸ்திரீகளை பற்றி நீதிமொழியில் எடுத்து கூறி கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கும்போது புகழ்ச்சி உண்டாகும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதை நாம் காணலாம். மதுபான பிரியன் போஜன பிரியன் மதுபானம் பண்ணுகிறவன் தீமையை பற்றி நீதிமொழிகளில் இருப்பதை காண முடிகிறது. நீதிமொழி 20:1 திராட்சரசம் பரியாசம் பண்ணும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்கிற ஒருவனும் ஞானமான் அல்ல என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் மதுபான பிரியனையும் மாம்ச பெருந்தீனிக்காரனையும் சேராதே என்றும் நீதிமொழி 23:20 கூறப்பட்டுள்ளது. மதுபானம் பண்ணக்கூடாது என்று கூறுவதோடு அப்படிப்பட்டவர்களோடு சேர வேண்டாம் என்றும் எச்சரிப்பதை காணலாம். மேலும் குடியனும் போஜன பிரியனும் தரித்திராமல் தூக்கம் கந்தைகளை விடுத்துவிக்கும் என்றும் 23ஆம் வசனத்தில் ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே என்றும் 31ஆம் வசனம் மதுபானம் இரத்தவர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும், உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ள தாறுமாறவனைகளின் பேசும் என்றும் மதுபானத்தின் தீமைகளை நீதிமொழிகளில் கூறப்பட்டுள்ளதை பார்க்கின்றோம். மட்டுமல்ல எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும் துன்மார்க்கருக்கு ஏதுவான மதுபான வரி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும் என்றும், ஏசாயா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகுமளவும் குடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்றும் கூறப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் மட்டுமின்றி பிற இடங்களிலும் மதுபானம் பண்ணுகிறவர்களின் நிலைமை அதனால் வரும் தீமையினை பற்றிய செய்திகளும் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அதற்கு விலகி இருப்பது ஞானமாகும். இன்று பல நீதிகளை அறிவுரையாக கூறப்பட்டுள்ளதை காணலாம். அது இன்றும் நம்முடைய அன்றாட வாழ்வில் நமக்கு அறிவுரை வழங்குவதாக காணப்படுகின்றது. இவைகளையும் நாம் பின்பற்றி கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ இறைவன் அருள் செய்வாராக. நீதிமொழி 3:27 முதல் 31 வசனங்கள் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே, உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பவா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே, அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே, ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடு வழக்காடாதே, கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளை ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே என்று அறிவுரை கூறப்பட்டுள்ளது. இதுமல் 8:13ஆம் வசனத்தில் தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு நாவையும் நான் வெறுக்கிறேன் என்றும், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம்
16 வசனம் முதல் பார்க்கும்போது 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையான மேட்டுமையான கண், பொய்னாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துர ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால்கள், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகியவைகளை என்று கூறி கர்த்தர் வெறுக்கும் அருவருக்கும் காரியங்களுக்கு நாமும் விலகி இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கள்ளத்தரசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமத்திரையான நிறைக்கொல்லோ அவருக்கு பிரியம் என்றும், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் புறங்கூறுகிறவன் மதிகேடன் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் என்கின்றது. நீதிமொழிகள் 12:22 பொய் உதல்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்றும், நீதிமொழிகள் 13:23 பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் என்றும் பிள்ளைகளை கண்டிப்பாக வளர்க்க அறிவுரை கூறப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் 14:21 பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். 16:18 அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை, அகங்காரிகளுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமியானவர்களுடைய மனத்தாழ்மை இருப்பது நலம். மேலும் 28ஆம் வசனத்தில் மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகனையும் பிரித்து விடுகிறான். 17:13 நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. 18:8ஆம் வசனத்தில் கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும் என்றும், 12ஆம் வசனத்தில் அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மேலும் நீதிமொழிகள் 19:5ஆம் வசனத்தில் பொய் சாட்சி கூறன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. 9ஆம் வசனத்தில் பொய் சாட்சிக்காரனும் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான் என்று கூறப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் 22:22 ஏழையாயிருக்கிறவன் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமியானவனை நியாயத்தில் உபத்திரவப்படுத்தாதே, கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் பிராணனை கொள்ளையிடுவார் என்றும், நீதிமொழிகள் 24:19 பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. 20ஆம் வசனத்தில் துன்மார்க்கருக்கு நல்ல முடிவில்லை என்று கூறுகின்றார். படுகொலியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், கல்லை பொருட்டவர் மேல் அந்த கல் திரும்ப விழும், கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும், இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும், அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரன் பெயரில் இறங்குகிறவனுக்காக அதை சேர்க்கிறான் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்றும், ஐஸ்வர்யவனாக தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்றும், நீதிமொழிகள் 29:25 மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். இவ்வாறு மனிதர்கள் நடக்க வேண்டிய வழியை பல நீதிகளை எடுத்துரைக்கின்றார். நீதி வழியை பின்பற்றி கர்த்தருக்கு பயந்து ஞான வழியில் நடக்கும்போது யாவரும் நன்மையை கண்டடையலாம். நீதிமொழிகள் எல்லா வயதினருக்கும் சம்பந்தப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்றும் எழுதப்பட்டிருக்கின்றது. ஞானத்தை தேடுதல் வாலிப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருத்தமாயிருக்கின்றது. நீதிமொழிகள் ஒரு மனிதனை மட்டும் செதுக்காமல் குடும்பத்தை, ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதாக அமைகின்றது என்றால் அது மிகையாகாது. குடும்பத்தில் ஒவ்வொருவர்களும் நீதிமொழிகளின் வார்த்தைகளை பின்பற்றி நடக்கும்போது குடும்பம் பல்கலைக்கழகமாக திகழும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகமில்லை. அது தேவனுக்கும் பிரியமான குடும்பமாக இருக்கும் என்றால் அது மிகையாகாது. நீதிமொழி என்பவை வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை அனுபவ முதிர்ச்சியினால் விளைந்த வாழ்வியல் உண்மை என்றால் அது மிகையாகாது. ஒரு சிறிய சாட்சியை மட்டும் கூறி முடிக்க விரும்புகிறேன். இந்த ஜேடிகே டிவியிலிருந்து நீதிமொழியின் புத்தகத்தை எடுப்பதற்காக கேட்கும் பொழுது நான் அதிகமாக பலகீனப்பட்டு இருந்தேன். எனவே அதை கூறும் பொழுது ஐடா மேடம் சொன்னாங்க, ஒன்றும் இல்லை ஜெபமலர், நீ நல்லா ஜெபம் பண்ணிட்டு நான் அந்த காரியத்தை செய்யணும், இந்த ஜெபம் பண்ணிட்டு நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணு, ஆனால் நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத, ஆனால் ப்ரிப்பேர் பண்ணு, ஏசப்பா உனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை என்கிட்ட கூறினாங்க. அதே மாதிரி நானும் ஜெபம் பண்ணிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணுவதற்கும் அதனை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கும் இறைவன் கொடுத்த அந்த கிருபைக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். துதிகன மகிமையெல்லாம் அவருக்கு மட்டுமே உரியது. ஜெபம். இரக்கமுள்ள பிதாவை, இந்த நேரத்தில் நீதிமொழியில் கூறப்பட்ட செய்திகளை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மிடத்தில் ஞானத்தை பெற்று நீர் காட்டியுள்ள நீதியின் வழியில் நடந்து உம்மை மகிமைப்படுத்தி நீர் மெய்மணவாளனாக வரும்போது உமக்கு எதிர்கொண்டு ஒரு மெய்மணவாட்டியாக புத்தியுள்ள கனிகளாக விளங்க எங்களுக்கு அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.